السلام عليكم ورحمة الله وبركاته. குரானில் கூறும் நபிமார்கள் வரலாறு 1. நபிமார்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன? وَجَعَلُوا لِلَّهِ مِمَّا ذَرَأَ مِنَ الْحَرْثِ وَالْأَنْعَامِ نَصِيبًا فَقَالُوا هَذَا لِلَّهِ بِزَعْمِهِمْ وَهَذَا لِشُرَكَائِنَا فَمَا كَانَ لِشُرَكَائِهِمْ فَلَا يَصِلُ إِلَى اللَّهِ وَمَا كَانَ لِلَّهِ فَهُوَ يَصِلُ إِلَى شُرَكَائِهِمْ سَاءَ مَا يَحْكُمُونَ. அல்லாஹ் உண்டாக்கிய விளைச்சலிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் அல்லாவுக்கென ஒரு பாகத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னும் அவர்களின் எண்ணப்படி இது அல்லாவுக்கென்றும் இது எங்களுடைய இணை தெய்வங்களுக்கென்றும் சொல்கிறார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கென்று குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாவுக்கு சேர்வதில்லை. அல்லாவுக்கு ஆகியிருப்பது அவர்கள் தெய்வங்களுக்கு சேரும் என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் செய்யும் இம்முடிவு மிகவும் கெட்டதாகும். அல் குரான் 6:136. يَسْأَلُونَكَ عَنِ الْأَهِلَّةِ قُلْ هِيَ مَوَاقِيتُ لِلنَّاسِ وَالْحَجِّ وَلَيْسَ الْبِرُّ بِأَنْ تَأْتُوا الْبُيُوتَ مِنْ ظُهُورِهَا وَلَكِنَّ الْبِرَّ مَنِ اتَّقَى وَأْتُوا الْبُيُوتَ مِنْ أَبْوَابِهَا وَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. நபியே, தேய்ந்து வளரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகவும் உள்ளன. முஃமின்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்கு பின்புறமாக வருவதில் புண்ணியமில்லை. ஆனால் இறைவனுக்கு அஞ்சுபவரே புண்ணியமுடையோராவர். எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள். நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அல் குரான் 2:189. ஹதீஸ் ஆதாரம் புகாரி 1803, முஸ்லிம் 5730. 2. உலகில் வந்த தூதர்களின் எண்ணிக்கை. وَلِكُلِّ أُمَّةٍ رَسُولٌ فَإِذَا جَاءَ رَسُولُهُمْ قُضِيَ بَيْنَهُمْ بِالْقِسْطِ وَهُمْ لَا يُظْلَمُونَ. ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பிய இறை தூதர் உண்டு. அவர்களின் தூதர் அவர்களிடம் வரும்போது அவர்களுக்கிடையில் நியாயத்துடனேயே தீர்ப்பளிக்கப்படும். அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல் குரான் 10:47. وَمَا أَرْسَلْنَا مِن رَّسُولٍ إِلَّا بِلِسَانِ قَوْمِهِ لِيُبَيِّنَ لَهُمْ فَيُضِلُّ اللَّهُ مَن يَشَاءُ وَيَهْدِي مَن يَشَاءُ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ. ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கிக் கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் தான் நாடியவோரை வழி தவற செய்கின்றான். தான் நாடியவோருக்கு நேர்வழியையும் காண்பிக்கின்றான். அவன் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அல் குரான் 14:4. 3. பெண்கள் ஏன் நபியாக அனுப்பப்படவில்லை? பெண்கள் மிகவும் பலவீனமானவர்கள். அதனால்தான் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை. உனக்கு முன் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம். அவர்களுக்கு தூதுச் செய்தி அறிவித்தோம். அல் குரான் 12:109. முஹம்மதே, உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம். அவர்களுக்கு தெளிவான சான்றுகளுடன் நமது தூதுச் செய்தியை அறிவித்தோம். அல் குரான் 16:43-44. முஹம்மதே, உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம். அவர்களுக்கு தெளிவான சான்றுகளுடன் நமது தூதுச் செய்தியை அறிவித்தோம். அல் குரான் 21:7. 4. நபி வேறு ரசூல் வேறு என்று வாதிடுபவோர் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம். وَمَا أَرْسَلْنَا مِن قَبْلِكَ مِن رَّسُولٍ وَلَا نَبِيٍّ إِلَّا إِذَا تَمَنَّى أَلْقَى الشَّيْطَانُ فِي أُمْنِيَّتِهِ فَيَنسَأُ اللَّهُ مَا يُلْقِي الشَّيْطَانُ ثُمَّ يُحْكِمُ اللَّهُ آيَاتِهِ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ. நபியே, உமக்கு முன் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் ஓதவோ அல்லது நன்மையையோ நாடும்போது அவர்களுடைய அந்த நாட்டத்தில் ஷைத்தான் குழப்பத்தை எரியாதிருந்ததில்லை. எனினும் ஷைத்தான் எரிந்த குழப்பத்தை அல்லாஹ் நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகின்றான்.
மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் 22.52